Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. அண்ணாமலைக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்து மத கலாச்சாரத்தை அழிக்கும் நோக்குடன் தீபாவளி அன்று பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என கிறிஸ்தவ மிஷனரிகளின் துணையுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதற்கு எதிராக சேலத்தை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான பியூஷ் மனுஷ் அண்ணாமலைக்கு எதிராக சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இது தொடர்பாக ஆஜராகும்படி அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. இந்த சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும், வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், வழக்கை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என அண்ணாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் அண்ணாமலைக்கு எதிரான வழக்கை கீழமை நீதிமன்றம் சட்டத்திற்குட்பட்டு பரிசீலிக்கலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிராக அண்ணாமலை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது இன்றைய தினம் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபாங்கர் தத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது அண்ணாமலைக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் அண்ணாமலையின் மேல்முறையீட்டு மனு குறித்து புகார்தாரரான பியூஷ் மனுஷ் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு இருக்கின்றனர். மேலும் அண்ணாமலை பேசிய அந்த பேச்சை முழுமையாக மொழிபெயர்த்து தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கில் விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.